வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூமில் தான் நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அவருக்கு பிரியமான வேலைக்காரன் இருக்கிறார். ஜூதர்களுடைய மூப்பர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது நூற்றுக்கு அதிபதியினுடைய சிநேகிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய பிரியமான வேலைக்காரனை சுகமாக்கினதை இவர்கள் அனைவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இந்த கப்பர்நகூமில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் அது தெரிந்த பெரிய செய்தியாய் மாறிற்று. நியாய தீர்ப்பு நாளிலே கப்பர்நகூமே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். காரணம் என்னவென்றால், தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட கப்பர்நகூம் பட்டணம் மனம் திரும்பாம போனபடியினால் அவர் கடிந்து கொண்டார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தது, ஆனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார். காரணம் என்ன? சோதோமில் இப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு அன்றைய நாட்களில் செய்திருந்தா சோதோம் கொமர் அழியாமல் இருந்திருக்குமாம். அங்க ஒரு அற்புதமும் அவர் செய்யல. சோதோம் மக்களுக்கு நித்திய அக்கினியை இயேசு வைத்திருக்கிறார் என்று ஜூதா 1 அதிகாரம் 7 சொல்லுகிறது. எனவே கப்பர்நகூம் மக்களுக்கு அதைவிட பெரிய தண்டனை என்று இயேசு சொன்னார். கெகன்னா என்றால் நரகம், ஹேபிடஸ் என்றால் பாதாள, நித்திய அக்கினி நரகத்தில் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நூற்றுக்கு அதிபதி தமக்கு பிரியமான வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்னும் தேவைக்காக விசுவாசித்தார். வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டான். ஆனால் முடிவில் அவர்கள் இருவரும் மனம் திரும்பவில்லை. யூதர்களுடைய மூப்பர்களும் மனம் திரும்பவில்லை. நூற்றுக்கு அதிபதியின் சிநேகிதர்களும் மனம் திரும்பவில்லை. நூற்றுக்கு அதிபதியும் மனம் திரும்பவில்லை. சுகமான வேலைக்காரனும் மனம் திரும்பவில்லை. எனவே நூற்றுக்கு அதிபதி அவனது வேலைக்காரனும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தால் இயேசு இப்படி சொல்லி இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட விசுவாசம் கடைசியில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. யாக்கோப்பு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அந்த பிசாசுகளும் மனம் திரும்பவில்லை. நூற்றுக்கு அதிபதி மனம் திரும்பவில்லை. அவனுடைய வேலைக்காரனும் மனம் திரும்பவில்லை. அங்கே இருந்த நூற்றுக்கு அதிபதியின் சிநேகிதர்களும் மனம் திரும்பவில்லை. யூதர்களுடைய மூப்பர்களும் மனம் திரும்பவில்லை. ஆனால் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நியாய தீர்ப்பு சந்திக்கும் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்பது போல பாதாளம் வரைக்கும் உங்களோட ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் இந்த சுயநலமான விசுவாசம், சுய தேவைகளுக்கான விசுவாசம் பயன்படும். அதைத்தான் இயேசு சொன்னார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் காணவில்லை என்று.